ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எவரெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் சேனல். நம்மளோட சேனலில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ரீ ப்ரூச்சஸ் கிளாஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம ப்ரூச்சஸ் கிளாஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு ப்ரூச்சஸ் கிளாஸில் ஜாயின் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அந்த குரூப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய ஹோம்ஒர்க்ஸை நீங்கள் நம்மளோட குரூப்பில் வந்து சப்மிட் பண்ணணும். உங்களுடைய ஹோம்ஒர்க்கை நீங்கள் சப்மிட் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் ஆகிக்கோங்க. ஜஸ்ட்டு வியூ மட்டும் பார்க்குறதுக்காக இந்த குரூப்பில் ஜாயின் ஆகக்கூடாது. நம்மளுடைய கிளாஸஸை பார்த்துட்டு நீங்கள் அட்டன் பண்ணணும். அட்டன் பண்ணிவிட்டு உங்களுடைய ஹோம்ஒர்க்கை குரூப்பில் வந்து சப்மிட் பண்ணணும். சரிங்களா? நம்மளோட சேனலில் ஆரி கோர்ஸ், மெஹந்தி கோர்ஸ், ஃபேப்ரிக் பெயிண்டிங், ஹேண்ட் எம்ப்ராய்டரி கோர்ஸ் எல்லாமே எடுத்துகிட்ருக்கோம். ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸும் ஹேண்ட் எம்ப்ராய்டரி கோர்ஸும் ஃப்ரீ கிளாஸு. அதுக்கு ஜஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் பே பண்ணால் போதும். நீங்கள் அந்த குரூப்பில் என்ட்ரி ஆகிறதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பே பண்ணணும். பே பண்ணிங்க அப்படின்னா உங்களை குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ரைவேட்டாக வீடியோ சென்ட் பண்ணுவேன். நீங்கள் அந்த கிளாஸஸை ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாகவே கற்றுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆரி கோர்ஸ், மெஹந்தி கோர்ஸ், அது பேமெண்ட்டு கிளாஸு. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது மாதிரி உங்கள்கிட்ட குந்தன் ஸ்டோன் இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா கிளிப் ஸ்டோன்னு சொல்லுவோம், அது மாதிரி கலர்ஸில் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? அது மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இது மாதிரி நான் வந்து எடுத்திருக்கேன். எடுத்து இது மாதிரி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு சுற்றிலும் ஒரு சிக்ஸ் ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டிக்க போகிறேன். சரியா? 6 ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டிக்க போகிறேன். அதாவது சென்டரில் வந்து ஏதாவது ஒரு கலர் வச்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது சுற்றிலும் நம்ம வேறு ஏதாவது ஒரு கலர் வச்சுக்கலாம். சரியா? இது மாதிரி வந்து நம்ம இப்படி செட் பண்ணிக்க போகிறோம். என்கிட்ட வந்து இந்த மாதிரி சின்ன சைஸில் தான் இருக்குது குந்தன் ஸ்டோனு. நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸ் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகேவா? பெரிய ஸ்டோனாக தான் நான் பார்த்தேன், பட் வந்து பெருசு வந்து கிடைக்கல. இப்போதைக்கு என்கிட்ட கையில் இல்லை. அதனால் சரி நம்ம இருக்கிறத வச்சு நம்ம ஒர்க் பண்ணி காட்டுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை வச்சு ஒர்க் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ இது மாதிரி நீங்கள் சென்டரில் ஏதாவது ஒரு கலரில் வந்து ஸ்டோன் ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது மாதிரி சுற்றிலும் ஒரு 6 வச்சு ஒட்டிக்கோங்க. ஓகேவா? இப்போ இது மாதிரி குந்தன் ஸ்டோன் தான் ஒட்டணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்கள் கிட்டே வந்து கிளிப் ஸ்டோன் இது மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். ஓகேவா? அதை வச்சு கூட நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். 2 பீடுக்கு சென்டரில் நீங்கள் இந்த லாங் டியூப் பீடை வந்து செட் பண்ணிக்க போகிறீங்க. ஓகேவா? இப்போது இந்த 2 குந்தன் ஸ்டோனுக்கு சென்டரில் இங்கே, அடுத்து இந்த 2 குந்தன் ஸ்டோனுக்கு சென்டரில், அடுத்து இந்த 2 குந்தன் ஸ்டோனுக்கும் சென்டரில். ஓகேவா? இது மாதிரி தான் நம்ம லாங் டியூப் பீடை வந்து வைக்க போகிறோம். எப்படி செட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள். இப்போ நம்ம இந்த லைன் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த லைன் போட்டிருக்க இடத்துல இருந்து த்ரெட்டை வந்து எடுத்துக்க போகிறோம். எடுத்துகிட்டு அதில் லாங் டியூப் பீடை வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். சரியா? இந்த 3 இடத்துலையும் அதே மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? இது போல் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கணும். செகண்டாக போடுற லாங் டியூப் பீட் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் தள்ளி இப்படி வைக்கணும். சரியா? அப்படி சேமாக வைக்கக்கூடாது, கொஞ்சம் இப்படி தள்ளி. சரியா? இது மாதிரி கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா டிசைனாக தெரியும். இது ஒரு டிசைனாக இருக்கும் நம்மளுக்கு. இதே மாதிரி இப்போ நம்ம இந்த 3 இடத்துலையும் போடுவோம். சரியா? இந்த 3 இடத்துலையும் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பாருங்கள், இப்போ வந்து நம்ம இது மாதிரி வந்து லாங் டியூப் பீட் வந்து போட்டுட்டோம். சரியா? இது மாதிரி போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லாங் டியூப் பீடுக்கு 2 பக்கமும் நம்ம லைட்டாக லீஃப் வர மாதிரி. சரியா? ஈக்குவலாக இருக்கக்கூடாது. ஈக்குவலாக இருந்தாலும் பரவாயில்ல, அதுவும் நல்லா தான் இருக்கும். இங்கே ஒன்று, இப்படி ஒன்று. சரியா? இங்கே ஒன்று, இந்த இடம் ஒன்று. அதே மாதிரி இங்கே ஒன்று, இந்த இடம் ஒன்று. இது மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஐ ஷேப் சீக்வன்ஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம வந்து வச்சுக்க போகிறோம். சரியா? பாருங்கள், இப்போ இங்கேருந்து நான் ஐ ஷேப் சீக்வன்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கட் பீடுக்கு பதிலாக இந்த மாதிரி ரைஸ் பீடு வந்து போட்டுக்க போகிறேன். சரியா? இந்த மாதிரி ரைஸ் பீடு வந்து போட்டுக்க போகிறேன். உங்ககிட்ட என்ன பீடு இருக்கோ நீங்கள் அதை போட்டுக்கோங்க. ஓகேவா? நான் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி ரைஸ் பீடு போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து டியூப் பீடு இருந்தால் போட்டுக்கோங்க. ஓகேவா?
திரும்பியும் இங்கேருந்து நான் போட போகிறேன். இதே மாதிரியே தான் நம்ம எல்லா கார்னர்லேயும் போட போகிறோம். சரியா? நம்ம வந்து ஓரளவுக்கு வந்து ப்ரூச்சஸ் கிளாஸ் வந்து இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் அதனால தான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸை வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் பண்ணிட்டு போகிறேன். ஓகேவா? ஸோ அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் வந்ததுன்னா மட்டும் நீங்கள் கேளுங்க. ஏன்னா ஓரளவுக்கு நீங்கள் வந்து இப்போ இது வரைக்கும் ஒரு 21 கிளாஸஸ் கிட்ட நீங்கள் பார்த்துட்டீங்க. 21 கிளாஸஸில் நம்ம இது வரைக்கும் ஒரு 40க்கு மேலே டிசைன்ஸ் வந்து பார்த்துட்டோம். சரியா? 40க்கு மேலே டிசைன்ஸ் பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு இதில் வந்து டவுட்ஸ் எதுவும் இருக்காது. ஓகேவா? பேசிக் லெவல் நம்மளுக்கு ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டிசைன்ஸ் தேவைப்படுது, இந்த டிசைன்ஸும் சொல்லிக் கொடுங்க அப்படின்னா நான் அதையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அது மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். நான் அந்த மாதிரி டிசைன்ஸ் எதுவும் உங்களுக்கு தெரியாதது ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகேவா? ஓகேவா? இது மாதிரி நம்ம போட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடையில இங்கே நம்ம விட்டுருக்கோம் இல்லையா, இந்த இடத்துலலாம் வந்து இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி கப் ஷேப் ஃப்ளவர் வந்து உங்கள்கிட்ட இருக்கும். சரியா? இந்த மாதிரி கப் ஷேப் ஃப்ளவர் வந்து இருக்கும். இதில் வந்து நம்ம சின்னதாக ஒரு பீடு ஒன்று வச்சு இன்சர்ட் பண்ணிக்கலாம். சரியா? இது மாதிரி போட்டுக்கோங்க. சின்ன பீடாக போட்டுக்கோங்க. என் கையில் இப்போ நான் வீடியோ எடுக்கும்போது இல்லை. ஸோ நான் அதுக்காக திரும்பி எந்திரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து இதையே போட்டுக்கிறேன். ஓகேவா? எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். நம்ம எப்படி வேணாலும் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் எப்படி வேணாலும் டிசைன் பண்ணுங்கள். சரியா? நம்ம பண்ணுறது தான் டிசைன்ஸ். சரியா? பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருந்தது அப்படின்னா நம்ம பண்ணுறது தான் டிசைன்ஸ். ஓகேவா? ஓரளவுக்கு நீட்டாக பண்ணிக்கோங்க. டிசைன் பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்கணும். ஓகேவா? ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது மாதிரி இப்போ நம்ம போட்டுட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்ககிட்ட இது மாதிரி செயின் ஸ்டோன் இருந்தது அப்படின்னா நீங்கள் செயின் ஸ்டோன் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இல்லை உங்கள்கிட்ட பீடில் இருந்துச்சு அப்படின்னா பீட் லைனாக நீங்கள் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இது மாதிரி வந்து பால் செயின் இருக்குது. சரியா? இந்த மாதிரி பால் செயின் இருக்குது. ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பால் செயினை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இருந்தால் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கம்பல்சரி கிடையாது. இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் உங்கள்கிட்ட சுகர் பீட் இருக்கும் இல்லையா, அதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே கொண்டு போய்க்கிறேன். இந்த இடத்துல நான் இங்கே கொண்டு போயிட்டு இந்த இடத்துல ஒரு 2 ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கிறேன். ஓகேவா? இந்த டிசைன் இருக்குது இல்லையா, இந்த டிசைனை வந்து ஸ்லீவுக்கு போட்டிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். சரியா? ஸ்லீவுக்கு போட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து கைக்கிட்ட வந்து இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் மாதிரி நம்மளுக்கு இருந்ததுன்னா நல்லா அழகாக இருக்கும். அதுக்காக தான் வந்து இது கைக்கு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொல்கிறேன். இப்போது இந்த இடத்துல கொண்டு வந்து இங்கே வந்து நம்ம போட போகிறோம். பாருங்கள், இப்போ இது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போது இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண பிறகு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். வீடியோக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரில. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளோட ஸ்லீவ் போர்ஷன் இருக்கு இல்லையா, ஸ்லீவில் ஹேங்கிங்ஸ் மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அழகாக இருக்கும். இதில் வந்து 2 செயின் தான் இல்லை, நீங்கள் 3 செயின் 4 செயின் எத்தனை வேணாலும் போடலாம். ஒரு செயின் சின்னது, அடுத்த செயின் கொஞ்சம் பெருசு, அடுத்த 3வது செயின் அதை விட பெருசு, அது மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். டிசைன்ஸ் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கோங்க. அது உங்களுடைய விருப்பம்தான். இப்போ வந்து இந்த டிசைன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன டிசைன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது மாதிரி வந்து ஒரு ஃபோம் ஷீட் எடுத்துக்கோங்க. ஃபோம் ஷீட்டில் இது மாதிரி பேக் சைடு பரட்டிக்கோங்க. சரியா? பேக் சைடு பரட்டி எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு மூடி சைஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. அதாவது உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ நீங்கள் அந்த சைஸ்க்கு வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் வந்து வரைஞ்சிக்கணும். சரியா? நான் இது மாதிரி ஒரு பிளாஸ்டிக் மூடி இருக்குது. ஸோ நான் அதை வச்சு என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வந்து போட்டுக்கிறேன். சரியா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா, இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த சைஸில் இந்த சர்க்கிள் தேவையோ நீங்கள் அந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா? நான் வந்து ஓரளவுக்கு பெருசாக எடுத்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் சின்னதாக எடுத்துக்கோங்க. ஃபோம் ஷீட் உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஃபோம் ஷீட் எக்ஸஸாக நிறைய இருக்குது அப்படின்னா நீங்கள் பெரிய சைஸாகவே கட் பண்ணி செஞ்சுக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட சின்னதாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் இந்த ப்ரூச் ஒர்க் வந்து நம்ம கிளிப்புக்கு தான் யூஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ இது மாதிரி நீங்கள் சர்க்கிளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, இதை இப்படி மடக்க போகிறீங்க. இதை 2ஆக மடக்க போகிறீங்க. இது மாதிரி மடக்கும்போது கொஞ்சம் இப்படி 3/4 பாகம் இங்கே இப்படி மடக்கிக்கோங்க. 1/4 பாகம் இப்படி இருக்கணும். சரியா? அது மாதிரி இப்படி மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு இந்த
சின்னதாக இருக்கு இல்லையா சர்க்கிள், இதை வந்து நீங்கள் கட் பண்ணிக்க போகிறீங்க. ஓகேவா? இது மாதிரி இப்படி கட் பண்ணிக்க போகிறீங்க. கட் பண்ணிவிட்டு இந்த சின்ன சர்க்கிள் இருக்கு இல்லையா, இதை இப்படி 2ஆக மடக்கிக்கோங்க. நான் சொல்கிறது புரியுதா? 2ஆக மடக்கிக்கோங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு ஷார்ப் வரக்கூடாது. ஷார்ப் வராமல் இருக்கிறதுக்கு இந்த இடத்த நம்ம அப்படி கர்வ் மாதிரி இப்படி வளைச்சி பெண்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். சரியா? எவ்வளோ உங்களால் பெண்ட் பண்ண முடியுதோ அந்த அளவு நீங்கள் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ இந்த இடம் இருக்கு இல்லையா, இது மாதிரி நம்மளுக்கு இப்படி கிடைக்கும். இப்போது இந்த பார்ட்டு கீழே பார்த்து இருக்கணும், இந்த பார்ட்டு கீழே பார்த்துருக்கணும். சரியா? ஸோ சென்டரில் இந்த மாதிரி இப்படி மடக்கி எடுத்துக்கிறீங்க. ஓகேவா? புரியுதுங்களா? இந்த மாதிரி இப்படி மடக்கி எடுத்துக்கணும். ஸோ இது மாதிரி மடக்கி எடுத்துக்கோங்க. ஓகேவா? இது மாதிரி மடக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இதை ஊசி வச்சும் தைச்சிக்கலாம். ஊசி நூல் இருக்கு இல்லையா, நீடில் வச்சும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் மெட்டல் ஒயரை வச்சும் ரோல் பண்ணிக்கலாம். சரியா? இப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக குயிக்காக முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதில் வந்து நான் மெட்டல் ஒயரை வச்சு நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி மெட்டல் ஒயரை வச்சு இப்படி நான் ரோல் பண்ணிக்கிறேன். நல்லா ரோல் பண்ணிவிடுங்க. ரோல் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிற மெட்டல் ஒயர் இருக்கு இல்லையா, அதை நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துடுறேன். ஓகேவா? இப்போ இந்த இடத்த நம்ம லைட்டாக பெண்ட் பண்ணி விட்டுருவோம். இந்த ஃபோம் ஷீட் லைட்டாக நம்மளுக்கு வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதில் வந்து இப்படி மடக்கி விட்டுடுங்க. இது மாதிரி நம்ம எடுத்துக்க போகிறோம். இது வந்து சின்ன பகுதி. சரியா? இப்போது இந்த பெருசாக இருக்கிற ஹாஃப் சர்க்கிளை நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். இதில் என்ன பண்ணுறீங்கன்னா இதே மாதிரியே இங்கே இந்த பக்கம் கீழே, இந்த பக்கம் கீழே இருக்கணும். மீதியை நம்ம இப்படி மடக்கி எடுத்துக்க போகிறோம். சரியா? இந்த மாதிரி இப்படி மடக்கி எடுத்துக்க போகிறோம். இந்த பகுதி கீழே, இந்த பகுதி கீழே இருக்கணும். சென்டரில் நீங்கள் இப்படி நிறையா உங்களால் முடிஞ்சால் இந்த மாதிரி மடக்கிக்கங்க. இல்லை அப்படின்னா இப்படி மடக்கிக்கங்க. சரியா? இது மாதிரி இப்படி மடக்கிக்கங்க. அதே மாதிரி மடக்கும்போது இந்த பக்கமும் ஈக்குவலாக இருக்கணும். நம்மளுக்கு வந்து இங்கே பெருசாகவும் இங்கே சின்னதாகவும் இருக்கக்கூடாது. அது மாதிரி மடக்கிக்கங்க. மடக்கிட்டு இந்த இடத்துலையும் த்ரெட்டை வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சரியா? நீடில் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நான் வீடியோ எடுக்கும்போது ஸ்டிச் பண்ணேன்னா எனக்கு டைம் ஆகும். அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி மெட்டல் ஒயரை வச்சு இந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணிடுறேன். மெட்டல் ஒயரை வச்சு பண்ணேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடும். வீடியோ நான் ஃபாஸ்ட்டாக எடுத்துடலாம். இப்போது நம்மளுக்கு பெருசாக ஒரு பார்ட்டு, சின்னதாக ஒரு பார்ட்டு ஒன்று கிடச்சிருக்குது. இந்த சின்ன பார்ட்டில் நம்ம கர்வாக கிடைக்கணுங்கிறதுக்காக கட் பண்ணியிருக்கோம். இதில் பெருசில் வந்து நம்ம அந்த மாதிரி எதுவும் கட் பண்ணலை. சரியா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஷார்ப் இருக்கிறதா மேல் பக்கம் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? இப்போது இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நம்ம இது 2ஐயும் இப்படி ஜாயின் பண்ணிக்க போகிறோம். சரியா? இந்த மாதிரி இப்படி 2ஐயும் இது மாதிரி இங்கே ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி கிடைக்கும். இது 2ஐயும் நம்ம இப்படி ஜாயின் பண்ணும்போது ஒரு பட்டர்ஃப்ளை டைப்பில் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதை 2ஐயும் நம்ம இப்படி க்ளூ போட்டு ஒட்டிக்கிட்டாலும் ஒட்டிக்கலாம். சரியா? ஃபாஸ்ட்டாக ஒட்டிக்கும் இல்லையா, அந்த க்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் இப்படி வச்சுருந்தீங்கன்னா அந்த இடம் வந்து நம்மளுக்கு ஒட்டிக்கும். இல்லைனா நீங்கள் த்ரெட்டை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சரியா? நான் கொஞ்சம் வீடியோ ஃபாஸ்ட்டாக எடுக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி மெட்டல் ஒயர் போட்டு நான் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம், இல்லை க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம், இல்லை இந்த மாதிரி மெட்டல் ஒயர் போட்டு இது மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். ஓகேவா? என்ன வேணால் பண்ணிக்கலாம், நம்மளுடைய விருப்பம்தான். ஓகேவா? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி கிடைக்கும். சரியா? ஒரு சின்னதாக ஒரு பட்டர்ஃப்ளை நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மெட்டல் ஒயர் எடுத்துக்கோங்க. மெட்டல் ஒயர் எடுத்துகிட்டு சின்னதாக எடுத்துக்கோங்க. ரொம்ப பெருசாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஓரளவுக்கு சின்னதாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த பட்டர்ஃப்ளையோட மேல் பகுதியில் இந்த 2 பீட்ஸ் தெரிகிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? இந்த மாதிரி ஒரு பீட் எடுத்து டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு பீட் ஒன்று எடுத்துக்கிறீங்க. சேம் இதே மாதிரியே ரோல் பண்ணிக்கிறீங்க. ரோல் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிற ஒயரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சரியா? இந்த மாதிரி நம்மளுக்கு இப்படி கிடைக்கணும். சரியா? இந்த மாதிரி யூ ஷேப்பில் கிடைக்கணும் நம்மளுக்கு. இதை தான் நம்ம இங்கே இப்படி வைக்க போகிறோம். சரியா? இந்த மாதிரி வைக்க போகிறோம். கொஞ்சம் லென்த்தாக நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் ஷார்ட்டாக பண்ணிட்டேன். ஓகேங்களா? இது மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி பட்டர்ஃப்ளையை நீங்கள் இப்படி செட் பண்ணிக்கோங்க. இந்த பீடை வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இங்கே இருக்கிற மாதிரி இப்படி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இது மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் இது லென்த்தாக வரணும். நான் கொஞ்சம் ஷார்ட்டாக செஞ்சுட்டேன். இது மாதிரி ஷார்ட்டாக
கொஞ்சோண்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்படி வைக்கணும். ஓகேவா? இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு இந்த இடத்த இப்படி ரோல் பண்ணிடுறீங்க. ஓகேவா? இந்த இடத்த ரோல் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா க்ளூ போட்டு ஒட்டிட போகிறோம். சரிங்களா? இந்த லென்த்து நம்மளுக்கு எவ்வளோ தூரம் தேவையோ எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பேலன்ஸை கட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த பீடை வந்து இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிடணும். இன்செர்ட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து தான் நம்ம இங்கே ஒட்டிக்கணும். சரியா? இது மேல் பக்கமாக நம்மளுக்கு தெரியணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது மாதிரி வச்சு இப்படி ஒட்டிடுங்க. ஒட்டிட்டிங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி இப்படி கிடைக்கும். சரியா? இது வந்து இப்படி மேல் பக்கம் இப்படி இருக்கணும். பாருங்கள், நம்ம வந்து சின்னதாக ஒரு பட்டர்ஃப்ளை வந்து பண்ணிட்டோம். உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ நீங்கள் அந்த சைஸ்க்கு பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி வந்து இந்த பட்டர்ஃப்ளை நான் செஞ்சு வச்சுருக்கேன். ஓகேவா? இது மாதிரி வந்து குட்டி குட்டியாக பட்டர்ஃப்ளை நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க. செஞ்சுட்டு இது வந்து நம்மளுக்கு அந்த குஷி கிளிப் இருக்கு இல்லையா, அதில் வந்து நீங்கள் வச்சு செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குஷி கிளிப் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த இடத்துல இப்படி செட் பண்ணிக்கலாம். இல்லை நீட்டாக இருக்கும் இல்லையா கிளிப்பு, அதில் இப்படி மேல் பக்கமாக அப்படி வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஹேர்பினில் கூட வச்சுக்கலாம். சரியா? ஹேர்பினில் கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. ஓகேவா? எந்த மாதிரி வேணாலும் நம்ம செட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ப்ளூ கலரில் ரோஸ் கலரில் இது மாதிரி செஞ்சுருக்கேன். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இது மாதிரி ரோப் வச்சு ப்ரூச் ஒர்க் பார்க்க போகிறோம். இது வந்து ப்ளவுஸோட நெக் போர்ஷனில் நம்ம வந்து பண்ணலாம். சரியா? இப்போது இங்கே இது மாதிரி சர்க்கிளாக நம்ம இந்த ரோப்பை வந்து இப்படி போட்டுக்க போகிறோம். சரியா? இது மாதிரி வந்து இப்படி போட்டுக்க போகிறோம். போட்டுட்டு இது மேலே நம்மளுக்கு என்ன டிசைன் வேணுமோ நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த ஸ்டார்ட் பண்ணுற பிளேஸில் நம்மளுக்கு கொஞ்சம் பிசுறலாக இருக்கும். ஸோ இந்த இடத்த வந்து இந்த பிசுறல் தெரியாமல் இருக்க நல்லா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை அப்படியே நம்ம சர்க்கிளாக ஸ்டிச் பண்ணிட்டு வர போகிறோம். இந்த இடத்த நல்லா 1 or 2 ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க, இல்லைன்னா இது பிரிஞ்சு வந்துடும். ஓகேவா? இது மாதிரி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்டிச் பண்ண போகிறோம். சரியா? இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. அதாவது ரொட்டேட் பண்ணிக்கிட்டே வரணும். இந்த வீடியோ எடுக்கும்போது வாய்ஸ் ஓவர் நான் ரொம்ப கொடுக்கல. ஏன்னா வீடியோ எடுக்க டைம் இல்லை. ஸோ நான் ஃபாஸ்ட்டாக எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வாய்ஸ் ஓவர் ரொம்ப கொடுக்காம நான் வீடியோ மட்டும் கொஞ்சம் எடுத்திருப்பேன். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கேளுங்க. இது மாதிரி எவ்வளோ தூரம் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கோங்க. நான் இப்போ இவ்வளோ தூரம் மட்டும் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு எக்ஸஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சரியா? இவ்வளோ தூரம் மட்டும் போதும் அப்படின்ட்டு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த பிசுறல் த்ரெட்டெல்லாம் தெரியக்கூடாது. சரியா? ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கேருந்து நம்ம ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொடுத்துக்க போகிறோம். சரியா? இந்த இடத்துல நம்ம வந்து ஃப்ளவர் டிசைன் மாதிரி சும்மா கொடுத்துக்குறோம். ஓகேவா? சென்டரில் இங்கே ஒரு ஃப்ளவர் அப்படி கொடுத்துக்குறோம். அதில் ஒரு பேர்ல் பீட் வச்சு அந்த சென்டர் ஹோலில் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடுறோம். இதே மாதிரி ஒரு 4 இல்லை 5 ஃப்ளவர்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு லாங் டியூபீட் மாதிரி ஏதாவது கொடுத்து டிசைன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்றைக்கி இந்த டிசைன்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். வேறு ஏதாவது உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் அந்த டிசைன்ஸுமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நம்ம வந்து நிறைய பேசிக் லெவல் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஓரளவுக்கு. சரியா? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கேளுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அட்வான்ஸ் லெவலுக்கான மெட்டீரியல்ஸ் என்ன வேணும் அப்படிங்கிறத இந்த வீக்குள்ளே வந்து நம்ம அப்லோட் பண்ணிடுறோம். ஸோ நீங்கள் அந்த மெட்டீரியல்ஸையும் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் ரெசின் ஒர்க்கு அப்புறம் சில பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ்லாம் நம்மளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் என்னென்ன அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சொல்லிடுறேன். இது மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்மளோட சேனலில் ஆரிகோஸ், மெஹந்திகோஸ், ஃபேப்ரிக் பெயிண்டிங், ஹேண்ட் எம்ப்ராய்டரி கோர்ஸ் எல்லாமே எடுத்துகிட்ருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.